ஃபேமிலி இன்ஸ்டாகிராமில் ஹேஷ்டேக் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் எல்லாருக்கும் அது ரீச் தருதான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா நம்ம அதை ப்ராப்பர் வேல யூஸ் பண்ணோம். இந்த வீடியோவில் நம்ம எங்கெல்லாம் ஹேஷ்டேக்கை நம்ம யூஸ் பண்ணோம், எப்படி யூஸ் பண்ணோம், எவ்வளோ யூஸ் பண்ணோம், அது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபேமிலி இந்த வீடியோவில் நீங்கள் கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறது மூலியமாக உங்களுக்கு ரீச் கிடைக்க போகுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வேணாம் நான் சொல்ல போகிறீங்க. அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஒரு கிரியேட்டராக இருந்தீங்கன்னா. ஃபேமிலி இன்றைக்கி 2 டூல் பற்றி பேச போகிறோம். உங்கள் இன்ஸ்டாகிராமை ரீச் பண்ணுற மாதிரி ஒன்று பார்த்தீங்கன்னா ஹேஷ்டேக் மாதிரியே இன்னொரு டூலும் இருக்குங்க. அது ரொம்ப முக்கியமானது உங்கள் வீடியோவை ரீச் பண்ணுறதுக்கு. அந்த டூலை பற்றி நம்ம அப்புறமா பேசலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஹேஷ்டேக்கை பற்றி பேசலாம். ஃபேமிலி நம்ம எந்த மாதிரி ஹேஷ்டேக்கை யூஸ் பண்ணோம் அப்படின்றது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஃபேமிலி எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு போஸ்ட்டை போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபோட்டோகிராஃபி பற்றி ஒரு போஸ்ட்டை போடுறீங்க. அது ஃபோட்டோகிராஃபி பற்றி இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியுங்க. ஏன்னா நீங்கள் பார்க்குறீங்க, உங்களுக்கு தெரியும். ஆனால் இன்ஸ்டாகிராமுக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கு நான் சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் தட்டா, நான் பார்த்தீங்கன்னா ஆனிமோட ஃபேனுங்க. என்னோட இன்ஸ்டாகிராமில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஆனிம் பற்றி தான் வந்துனே இருக்கும். அது எப்படி எனக்கு தொடர்ந்து வருது? ஏன்னா எனக்கு ஆனிம் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்றது இன்ஸ்டாகிராமுக்கு தெரியும். என்னோட சர்ச் பட்டன் மாதிரி இருக்கிற இந்த எக்ஸ்ப்ளோர் பேஜில் போய் பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு ஆனிமா தான் ஷோ ஆகும். அது எப்படி எனக்கு ஆனிமா ஷோ ஆகுதுன்னா அவங்க சரியான ஹேஷ்டேக்கை யூஸ் பண்ணியிருக்காங்க, அதனால ரேங்க் ஆகுது. நீங்கள் எந்த மாதிரி ஃபோட்டோ போட்டிருக்கீங்க அப்படின்னு அனலைஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம ஹேஷ்டேக்கை யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஆனால் நம்ம பண்ணுற தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸை பற்றி போட்டுட்டு ஃபோட்டோகிராஃபி பற்றி நம்ம ஹேஷ்டேக் போட்டால் எங்கெங்கே ரீச் ஆகும். ஒரு கிரியேட்டராக உங்களுக்கே தெரியும், லைக்கு, வியூஸு, ஃபாலோவர்ஸ்லாம் வரணும்னா உங்கள் கண்டென்ட் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மட்டும்தான் இதெல்லாம் பண்ணுவாங்க. இல்லாதவங்க தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால தான் சொல்கிறேன், சரியான ஹேஷ்டேக் யூஸ் பண்ணோம். உங்கள் கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி ஹேஷ்டேக்கை யூஸ் பண்ணோம். இப்போ நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு ஷார்ட் ஃபார்மாக சொல்லணும்னா, இப்போ நீங்கள் ஒரு கொரியன் மூவி பார்க்குறீங்க, உங்களுக்கு கொரியன் தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு சப்டைட்டில் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி தான் இன்ஸ்டாகிராமுக்கு ஹேஷ்டேக் ரொம்ப முக்கியம். அதனால் நீங்கள் ஃபோட்டோகிராஃபி பற்றி போடுறீங்கன்னா ஃபோட்டோகிராஃபி பற்றி மட்டும்தான் நீங்கள் ஹேஷ்டேக்கை யூஸ் பண்ணணும். என்னோட கேட்டகரிக்கு ஹேஷ்டேக் வேணும் ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா போக போக வீடியோவை பாருங்கள், எங்கேருந்து நீங்கள் ஹேஷ்டேக்கை எடுக்கலாம் அப்படின்றத நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இப்போ எல்லாருக்கும் வர டவுட் என்னென்னா, எத்தனை ஹேஷ்டேக் ப்ரோ நான் யூஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில யூடியூபர் உங்ககிட்ட 30 யூஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க, சில பேர் 15 யூஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஆனால் என்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா நான் உங்ககிட்ட ஜஸ்ட் 8க்குள்ளே யூஸ் பண்ணுங்க. மேக்ஸிமம் 8 வச்சுக்கோங்க, மினிமம் பார்த்தீங்கன்னா 5 வச்சுக்கோங்க. நான் 30க்கு 30 யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்ஸ்டாகிராம் அதை அனலைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகிடும். அதனால் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிருங்க. மினிமம் பார்த்தீங்கன்னா 5, மேக்ஸிமம் 8. அண்ட் சில பேர்லாம் ஹேஷ்டேக்கில் தன்னோட பேர்லாம் போடுவாங்க. பேர்னா ஐடியோட நேம்லாம் போடுவாங்க. அது தப்பா ப்ரோ கேட்டிங்கன்னா தப்புலாம் இல்லை. இதை வச்சு நீங்கள் பிராண்ட் கூட உருவாக்கலாம். என்னோட இன்ஸ்டாகிராமோட ஐடி நீங்கள் போட்டிங்கன்னா 500 போஸ்ட் இருக்குது. இது நம்ம ஃபாலோவர்ஸ் தான் எல்லாருமே. நீங்கள் உங்கள் நேமை ஹேஷ்டேக்காக யூஸ் பண்ணி அது ஒரு பிராண்டாக கூட மாற்றலாம். சின்னதாக இருந்தாலும் நமக்கானது அப்படின்னு சொல்லிக்கலாம். ஃபேமிலி ஹேஷ்டேக் மாதிரியே இன்னொரு டூல் இருக்குது, பவர்ஃபுல்லான டூல் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா. அந்த டூலை பற்றி நம்ம பேசலாம். இப்போது இந்த டூல் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சுங்க. ரொம்ப நாள் இல்லை, மாதக்கணக்காக ஆச்சு. ஆனால் நிறைய பேருக்கு இது தெரியாதுங்க. ஆனால் இந்த டூலை நீங்கள் ரீல்ஸ் அண்ட் வீடியோஸில் மட்டும்தாங்க யூஸ் பண்ண முடியும். நார்மலாக நீங்கள் வீடியோஸ் அண்ட் ரீல்ஸை எப்படி போஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி போஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் கிடைக்கும், ஆட் டாபிக் அப்படின்னு. இதுதாங்க முக்கியமான ஒரு ஆப்ஷன். இதை நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க. இதை யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல ஒரு ரீச்சாக தரும். இது உள்ள நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய டாபிக் கிடைக்கும். உங்கள் வீடியோ என்ன கேட்டகரியில் இருக்கோ அந்த கேட்டகரியை இதில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு என்னோட வீடியோஸ் எல்லாமே டெக் கேட்டகரியில் இருக்கும் அப்படின்றதால நான் டெக்கை சூஸ் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற டெக்னாலஜி பற்றிய 3 டாப்பிக்கை சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீடியோக்கு ஏற்ற மாதிரி டாப்பிக்கை சூஸ் பண்ணி போடுங்க. இப்போ பெஸ்ட்டான ரேங்க் ஆகிற ஹேஷ்டேக்லாம் எங்கேருந்து எடுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஃபேமிலி இதுக்கு நம்ம 2 மெத்தடை யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட்டாக எல்லாரும் யூஸ் பண்ணுற மெத்தடு. ஆனால் இதுவே சில தப்பு பண்ணுறீங்க. அது என்னது, எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு செகண்ட் மெத்தடை நான் போக போக சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு மெத்தடை பார்க்கலாம். நீங்கள் எப்படி நார்மலாக உங்கள் வீடியோவோ இல்லை உங்கள் போஸ்ட்டையோ சூஸ் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி சூஸ் பண்ணிவிட்டு கேப்ஷன்ஸில் போயிடுங்க. கேப்ஷன்ஸ்லையும் நீங்கள் ஹேஷ்டேக்கை யூஸ் பண்ணக்கூடாது, ஹெட்டிங்கை மட்டும் போடுங்க. அதாவது கேப்ஷன்ஸை யூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு முடிஞ்ச அளவுக்கு கேப்ஷனும் கேட்சியாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நான் போடுற மாதிரி டாட்டாக போட்டுக்கோங்க. கொஞ்சம் டாட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அப்புறமா தான் உங்கள் ஹேஷ்டேக்கை நீங்கள் யூஸ் பண்ணணும். இப்போது உங்களோட நீஷை நீங்கள் மைண்டில் வச்சுட்டு எந்த ஹேஷ்டேக்கை போட்டால் ரீச் ஆகும் அப்படின்றத நீங்களே யோசிங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் டெக் பற்றி தான் போடுறேன், அதனால் டெக் அப்படின்னு போட்டுக்கிறேன். நான் டெக் இன்ஃபர்மேஷன் போடுறதுக்கு முன்னாடி எனக்கு சஜஷனில் நிறைய ஹேஷ்டேக் காமிக்குது, நீங்களே பாருங்கள். இன்ஸ்டாகிராமே நம்மளுக்கு நல்லதாக ஒரு ஹேஷ்டேக் சஜஸ்ட் பண்ணோம். ஆனால் சஜஸ்ட் பண்ணுற ஹேஷ்டேக்கை நம்ம சரியான விதத்தில் யூஸ் பண்ணோம். அது என்ன ப்ரோ சரியான விதத்தில் யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரியான ஹேஷ்டேக்கை யூஸ் பண்ணோம். ஆனால் அதில்
கம்மியான போஸ்ட் இருக்கணும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1 மில்லியனுக்கு தாண்டவே கூடாதுங்க. ஏன்னா நம்மளுக்கு அதில் காம்படிஷன் அதிகமாக இருக்குங்க. அதிகமாக காம்படிஷன் இருந்துச்சுன்னா நம்ம போஸ்ட் அதில் ஸ்டாண்ட் அவுட் பண்ணாது, நம்ம போஸ்ட் அதில் ரேங்க் ஆகாதுங்க. அப்புறம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் இருக்கணுங்க. இதுக்குள்ளே நீங்கள் நல்லதாக ஒரு ஹேஷ்டேக்கை சூஸ் பண்ணணும். அது நீங்கள் உங்கள் கேட்டகரி போட்டால் இன்ஸ்டாகிராமே உங்களுக்கு ஓரளவுக்கு சஜஸ்ட் பண்ணுங்க. நான் சூஸ் பண்ணுற மாதிரி நீங்களும் இந்த மாதிரி ஹேஷ்டேக்கை சூஸ் பண்ணி போஸ்ட் பண்ணிக்கலாங்க. இன்னொரு விஷயம், நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவங்க தன்னோட கமெண்ட்ஸில் போயிட்டு ஹேஷ்டேக்ஸை யூஸ் பண்ணுவாங்க. ஹேஷ்டேக்கை சரியான மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? கமெண்ட்ஸில் யூஸ் பண்ணக்கூடாது. எப்போவுமே நீங்கள் நல்ல கேட்சியான கேப்ஷன் போட்டு அப்புறமா கீழே கொஞ்சம் டாட்ஸ் போட்டு அப்புறமா தான் நீங்கள் உங்களோட ஹேஷ்டேக்ஸை யூஸ் பண்ணணும். அதுதான் சரியான மெத்தடும் கூட. இவ்வளோ நாலேஜ் எனக்கு இல்லை ப்ரோ, இவ்வளோ பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈஸியாக கூட நீங்கள் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா குரோமை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நார்மலாக குரோமை ஓப்பன் பண்ணிவிட்டு குரோம் உள்ள போயிட்டு நீங்கள் நான் சொல்கிற மாதிரி சர்ச் பண்ணிக்கோங்க. இதில் போயிட்டு பெஸ்ட் ஹேஷ்டேக் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு வர ஃபஸ்ட்டு வெப்சைட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் சூஸ் பண்ண உடனே உங்களோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதில் உங்களுக்கு சர்ச் ஐக்கான் ஒன்று இருக்கும். இதில் நீங்கள் சர்ச் பண்ணணும். எதை பற்றி நீங்கள் உங்கள் வீடியோவோ இல்லை ஃபோட்டோவோ இன்ஸ்டாகிராமில் போட போகிறீங்களோ அதை நீங்கள் சர்ச் பண்ணிக்கோங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு முன்ன சொன்ன மாதிரி நான் டெக் பற்றி தான் போட போகிறேன். அதனால் இதில் நான் டெக்னாலஜி அப்படின்னு போட்டுட்டு சர்ச் பண்ணிக்கிறேன். நான் சர்ச் பண்ண உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய ஹேஷ்டேக்ஸ்லாம் வந்துடும். இதை நீங்கள் காப்பி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கீழே உங்களுக்கு நிறைய அனலிட்டிக்ஸ் கூட இருக்கும். அதை கூட நீங்கள் வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறீங்க ஓகே, ஆனால் இதை கொஞ்சமாக நீங்கள் ரீசர்ச் பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற மாதிரி 1 by 1 நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அது 1 மில்லியன் போஸ்ட்டுக்கு கீழே இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. நோட்டும் பேனாவும் எடுத்துக்கோங்க, நான் சொல்ல எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கேட்டகரியில் வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் போடுறீங்களோ அந்த கேட்டகரி ஹேஷ்டேக்கை தான் யூஸ் பண்ணணும் மோர் ரீச்காக. செகண்டு, அதிகமான ஹேஷ்டேக்கை யூஸ் பண்ணக்கூடாது. இன்ஸ்டாகிராமோட அல்கோரிதத்தை நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. அதனால் கம்மியான ஹேஷ்டேக்கை யூஸ் பண்ணணும். அதிகபட்சமாக 5 ஹேஷ்டேக்கை யூஸ் பண்ணுங்கள். அதிகபட்சமாக யூஸ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா 8 யூஸ் பண்ணுங்கள். அதுக்கு மேலே போவே கூடாது. மூணாவது பாயிண்ட், கண்டிப்பாக நீங்கள் ஒரு வீடியோ அல்லது ரீல்ஸ் போஸ்ட் பண்ணுறீங்கன்னா ஆட் டாப்பிக்கில் போயிட்டு கண்டிப்பாக டாப்பிக்கை ஆட் பண்ணுங்க உங்கள் கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி. இது இன்ஸ்டாகிராமை பூஸ்ட் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த மாதிரி வீடியோ அப்படின்றத இன்ஸ்டாகிராமுக்கு தெரிவிக்கும். ஹேஷ்டேக்கை நீங்கள் இன்ஸ்டாகிராமில் இருந்து எடுக்கலாம். அப்படி உங்களுக்கு நான் சொல்கிற மாதிரி உங்களுக்கு புரியலன்னா போயிட்டு நான் சொல்கிற மாதிரி பெஸ்ட் ஹேஷ்டேக்கில் போயிட்டு கூட நீங்கள் சிறந்த ஹேஷ்டேக்கை எடுக்கலாம். இது 4வது பாயிண்ட்டு. கமெண்ட்ஸில் எப்போவுமே உங்கள் ஹேஷ்டேக்கை யூஸ் பண்ணாதீங்க. இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. முக்கியமாக 5 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். அது உங்களுக்கு புரியலைன்னா மறுபடியும் நீங்கள் ஸ்கிப் பண்ணி போய் பார்த்துக்கோங்க. ஹேஷ்டேக் ஸ்ட்ராட்டஜி பற்றி ஒரு வீடியோ போடணும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஆனால் அதுக்கு இந்த வீடியோவுக்கு 1000 லைக் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நான் அந்த வீடியோவை போஸ்ட் பண்ணிவிடுவேன். அண்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் ஸ்க்ரீனில் ஷோ ஆகிருக்கும், செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். ஒன் லைஃப், லவ் யூ ஆல்.